அதெல்லாம் பெரிய பகட்டு. இது பெண்களுக்கு இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். உங்களுக்கு தான் நான் சொல்றேன். இதெல்லாம் நகை கிடையாது, அது அவருடைய அன்பின் அடையாளம். நண்பர்களே, ஏற்கனவே நான் ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தேன். எதை பத்தினா, தங்கத்தை தங்கமாக வாங்கலாமா அல்லது அப்படின்னு கேள்விக்குறியோட நிறுத்திருந்தேன். அப்போ நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, என்ன சார் தங்கத்தை தங்கமா வாங்காம தகரமாக சார் வாங்க முடியும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நான் அதை சொல்ல வரல. தங்கத்தை 2 விதமா வாங்கலாம். ஒன்று, நீங்க போயிட்டு நகை கடையில் போய் தங்கமா வாங்குது. இன்னொன்று, அந்த தங்கத்தையே டிஜிட்டலா வாங்க முடியும். டிஜிட்டலாவா அப்படின்னா அதுக்கு எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் இருக்கு. அதில் போயிட்டு கோல்டு பீஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது எப்படி அப்படின்னா, இங்கே நீங்கள் இப்போ என்ன பவுன் விலையில் விற்கிதோ, ஒரு 75,000 ஒரு பவுன் விற்குதுன்னு வச்சுங்களேன். அதே மாதிரி ஈக்குவலண்டான கோல்டு விலை 24 கேரட்டா வாட் எவர் இட் இஸ், அங்கே கிட்டத்தட்ட ஒரு 10 ரூபா 20 ரூபா ஏதோ இந்த சார்ஜஸ் ஏதோ சார்ஜ் எல்லாம் போட்டு கொஞ்சம் டிஃப்ரென்ஸில் நீங்கள் வாங்கலாம். அது உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, நீங்கள் அந்த பணத்தை கொண்டு போய் கொடுத்தா பக்கா எக்ஸ்சேஞ்சில் ஃப்ராடுலாம் ஒன்றும் கிடையாது, கவலைப்படாதீங்க. அந்த விஷயத்தில் கவலைப்படாதீங்க. உங்கள் அக்கௌண்ட் என்ன பண்ணுவோம், நீங்கள் ஒரு 1 லட்சம் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. அது ஒரு 12 பவுன் ஒரு சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்லுவாங்க, ஒரு 10 கிராம் வச்சுக்கோங்க. உங்கள் அக்கௌண்ட்டில் என்ன பண்ணுறாங்க, 10 கிராம்னு போட்டு வச்சுருவாங்க. அது டிஜிட்டல் கோல்டு. அது நாளைக்கு விலை ஏறும்போது இதுவும் விலை ஏறும். 1 லட்சம் இன்னைக்கு இருக்கிறது விலை, நாளைக்கு அது 2 லட்சம் ஆகி போச்சுன்னா உங்க அக்கௌண்ட்ல பார்த்தா 2 லட்சம் பணம் காமிக்கும். அது ஆனால் 10 கிராம் அப்படியே தான் காமிக்கும். 10 கிராம் இன்னைக்கு 2 லட்ச ரூபா விலை. ரைட், ஓகே. இப்போ எல்லாரோட கேள்வி என்னன்னா, இதை வாங்கலாமா இல்லை இதவா அப்படி? டிஜிட்டல் கோல்டு நல்லதா இல்லை இந்த மாதிரி கோல்டு நல்லதா? அதை நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றேன். என்ன அது சொல்ல, என்னென்ன மைனஸ் பாயிண்ட், என்ன பிளஸ். லெட்ஸ் டாக் அபவுட் டிஜிட்டல் கோல்டு. ரைட்லாம். டிஜிட்டல் கோல்டுனா என்ன ஆகும், நேராக போய் ஆன்லைனில் போய் இந்த கோல்டு வாங்கிட்டு உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகுது. ஆனால் 1 லட்ச ரூபா அப்படி கிரெடிட் தான். 10 கிராம்னே பேசுவோமே, 10 கிராம் 1 லட்ச ரூபா அப்படி கிரெடிட் ஆகிட்டு உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கும். 10 கிராம்னே கிரெடிட் ஆகிடும். நாளைக்கு அது 1.5 லட்ச ரூபா ஆகி போச்சுன்னா அது உங்கள் அக்கௌண்ட்டில் 1.5 லட்சம் காமிக்கும். நீங்கள் எப்போ வேணா விற்றுட்டு அந்த பணத்தை வாங்கிக்கலாம். ஆனால் அந்த பணமாக தான் உங்கள் அக்கௌண்ட்டில் வருமே தவிர அந்த 10 கிராம் நகையை கேட்டிங்கன்னா உங்களுக்கு கிட்ட வரவே வராது. ஸோ அது ஒரு மைனஸ் பாயிண்ட். நம்பர் 1. நம்பர் 2, அந்த நகையை உங்களால் அடமானம் வைக்கவே முடியாது. ஸோ நான் எப்பயுமே சொல்லியிருக்கேன், நான் தங்க நகை ஆபத் பாந்தவனா 10 நிமிஷத்துல 10 லட்சம் வேணும்னா தங்க நகையால் தான் முடியும், வேற எதாலையும் முடியாது. ஸோ டிஜிட்டலில் வாங்கினீங்கன்னா அது உங்களால் பண்ண முடியாது. 3வது பாயிண்ட், பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, அதை யாரும் திருட முடியாது. நாளைக்கு வீட்டில் திருட வந்தான்னு வச்சுக்கோங்க, இந்த வார்ப்பா சர்டிஃபிகேட் இருக்குது என்கிட்ட, 10 கிராம் 1 லட்ச ரூபாய்க்கு நகை இருக்குது, நீ வேணா எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னாங்க. அதை வச்சு நானே பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவன் பாட்டு போயிடுவான். நான் போகும்போது மூஞ்சில் ஒரு குத்து விட்டு போவான். அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. பட் டிஜிட்டலாக வாங்கினீங்கன்னா நகையை உங்களுக்கு திருடு போகாது. அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். அடுத்த பாயிண்ட் என்னன்னா, இந்த டிஜிட்டல் இல்லை வாங்கும்போது நீங்கள் அதை விற்று அன்னைக்கு மார்க்கெட் ரேட்டில் உங்களுக்கு பணமாக தான் அந்த ஆன்லைனில் கொடுப்பாங்க. அது உங்கள் அக்கௌண்ட்டில் போகும். இதை நீங்கள் நகையாக மாற்றினா திருப்பியும் ஜுவல்லரிக்கு போகணும், அவங்கள்ட்ட சேதாரம் செய்கூலி எல்லாம் கொடுத்து திருப்பி நகையாக மாற்றத்துள்ள ஏகப்பட்ட எக்ஸ்பென்சஸ் போதும். ஸோ இது ஒரு பிரச்சனை. இது என்ன எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக தான் அதை யூஸ் பண்ணுவோம். அது என்னோட கேள்வி என்னன்னா, நம்ம என்ன வெள்ளைக்காரங்களா? தங்கம் இன்வெஸ்ட் கொஞ்சம் வச்சுக்கலாம், அவ்வளோதான். நமக்கு கலாச்சார ரீதியாக தங்கத்தோட ஒரு இணைப்பு இருக்கு இல்லையா? அதை நான் அப்புறம் சொல்கிறேன். நான் அந்த இணைப்பு ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லிருக்கேன், திருப்பி நான் சொல்கிறேன். அதனால் அது இன்வெஸ்ட்மெண்ட்டாக வச்சுக்கணும். எஸ், வேணும்னா வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது, அது உங்களோட இஷ்டம். ஸோ டிஜிட்டலாக கோல்டு வாங்குறதுனா இதுதான். இதில் அதோட ப்ளஸ்ஸும் மைனஸும் நான் இப்போ உங்களுக்கு சொல்லிட்டேன். கரெக்டா? இந்த பக்கம் நேரடியாக போய் தங்க நகை வாங்குறீங்க ஜுவல்லரியில், அதை நான் முதலே சொன்ன மாதிரி சிட்டு மூலமாக வாங்குறது தான் நல்லது. அப்போ என்ன சிட்டு நடந்துடும், சிட்டுனா ஒரே டென்ஷன் ஆகும், 13-11 மாதம் ஆகணும், அவன் இருப்பானா இல்லையா அப்படின்னா, நீங்கள் ரெப்யூட்டட் ஆள்கிட்ட போய் நீங்கள் வாங்கினீங்கன்னா பிரச்சனை இருக்காதுன்னு நான் நம்புகிறேன். அப்படி வாங்கினா மட்டும்தான் உங்களுக்கு தங்கத்தை கம்மியான விலையில வாங்க முடியும். இல்லைன்னா விலை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதாவது 1 லட்சம் இருக்கிற தங்கத்தை நீங்க 1,30,000 கொடுத்து வாங்குறதும் 1 லட்சம் இருக்கிற தங்கத்தை அதே 1 லட்சத்துக்கு நீங்க வாங்குறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? அதை புரிஞ்சுக்கோங்க. ரைட். ஆனா அதுல என்ன பிரச்சனை, தங்க நகையா வாங்கினா வீட்டில் வச்சா கொஞ்சம் டேஞ்சர். நாளைக்கு திருடங்கள் தான் வந்தானா காலி. சரி, அதுக்கு நம்ம பேங்க் லாக்கர்ல வச்சிங்கன்னா பிரச்சனை கிடையாது, அது சால்வ் ஆகும். ஆனா நம்ம நாட்டில்
இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில எல்லாம் என்னன்னா தங்கம் வந்து நம்ம கலாச்சாரத்துல இருக்கு. எப்படின்னா தங்க நகையை வந்து எல்லா ஃபேமிலி ஃபெஸ்டிவல்லையும் தங்கம் ஒரு இன்றியமையாத பொருள். அதை நம்ம தங்கம் போட வேண்டியிருக்கும். ஸோ தங்கம் நமக்கு எப்படின்னு டெஃபினட் வேணா நம்ம தங்கம் வாங்கி தான் ஆகணும். அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 10 நிமிஷத்துல 10 லட்சம் வேணும்னாலும் இதை அடமானம் வச்சுட்டு நம்மளால ஒரு எமர்ஜென்சிக்கு இன்னொருத்தர் காலில் வந்து கடனை கொடுறா அப்படின்னு சொல்றதை விட இது ஈஸியா நீங்க வந்துட்டு உடனே கன்வெர்ட் பண்ணிடலாம். இட் ஷுட் நாட் பி அ ப்ராப்ளம். ஓகேங்களா? ரொம்ப முக்கியமான விஷயம், மனைவி நம்மளுடைய பெட்டர் ஹாஃப். அவங்கள பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு எப்பயும் தங்கத்தோட ஒரு ஈடுபாடு ஜாஸ்தி. அது நம்ம 1000 குறை சொன்னாலும் அதுக்கு பின்னாடி ஒரு கலாச்சார ரீதியான காரணம் இருக்கு. என்னன்னா அப்படி அவங்களுக்கு ஈடுபாடு இருப்பதனால தான் நம்ம பல நேரத்துல தங்கத்தை வாங்கிட்டு இருக்கோம். ஆம்பளைங்க அந்த ஈடுபாடு கிடையாது. நம்ம அதெல்லாம் வாங்காம வச்சுங்க, அந்த நம்ம பணத்தை வேற ஏதாவது செலவு பண்ணிட்டு இருப்போம். இது வந்துட்டு நகையா வாங்குறதுனால அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி போகுது. அது மட்டும் இல்ல, அவங்க வந்து அந்த நகைய கல்யாணத்துக்கு போகும்போதெல்லாம் போட்டுட்டு போறாங்க. நம்ம நினைக்கிறோம் அதெல்லாம் பெரிய பகட்டு. இது பெண்களுக்கு இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். உங்களுக்கு தான் நான் சொல்றேன். என்னன்னா பகட்டுக்கு போட்டிருக்காங்க நிறைய பேர் நினைக்கிறாங்க, ஆனா அது அப்படி கிடையாது. நல்லா ஜிமிக்கி எல்லாம் போட்டு, செயின் எல்லாம் போட்டு, நல்லா வளையெல்லாம் போட்டு, மோதரெல்லாம் போட்டு கல்யாணத்துக்கு போகும்போது அவர்கள் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? சுற்றுப்புற சூழலுக்கு, அத்தனை உறவினர்களுக்கும், நண்பர்களுக்கு எல்லாம் அந்த மனைவி என்ற அந்த பெண் சொல்வது என்றால், நான் திருமணம் செய்திருக்கிறேனே இந்த மனிதர், இவர் என்னுடைய கணவர், அவர் வீட்டில் நான் ராணியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், அவர் வாங்கி கொடுத்ததுதான் இதெல்லாம். இதெல்லாம் நகை கிடையாது, அது அவருடைய அன்பின் அடையாளம். நான் பகட்டா நீங்க போட்டுட்டு வர நீங்க நினைக்கிறீங்க, கிடையாது. இதெல்லாம் என் கணவரின் அன்பின் அடையாளம். அதை தான் நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். நான் ஊருக்கு நான் சொல்றேன், நான் திருமணம் செய்து போனேனே அந்த வீட்டில் நான் ராணியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இதுதான் உண்மை. உடனே நம்ம நினைக்கிறோம், இல்ல அவங்களுக்கு வந்து லேடிஸ்க்கு வந்து நகையோட ஒரு பயங்கர பைத்தியம். அதெல்லாம் இருக்கலாம், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அதுக்கு ஒரு காரணம் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஆனா இதே மனைவி நாளைக்கு நமக்கு பிரச்சனையா இருக்கும், அத்தனை நகையும் கட்டி கொடுத்து நீங்க அடமானம் வச்சுக்கோங்க, நம்ம பிரச்சனைலையும் தப்பிக்கலாம்னு அவங்களே கொடுக்குறாங்களா இல்லையா? அதை நம்ம யோசிக்கணும். ஓகேங்களா? ஸோ பிசிக்கலா நகை வாங்கினா என்னென்ன அட்வான்டேஜ் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அதே மாதிரி டிஜிட்டலா நகை வாங்கினா என்னென்ன அட்வான்டேஜ் மைனஸ் பாயிண்ட்னு நான் சொல்லிட்டேன். இப்போ நீங்க தான் தீர்மானம் பண்ணணும், இதை வந்து நகையா வாங்குவதா அல்ல டிஜிட்டலா வாங்குவதா அப்படின்னு உங்களுடைய தீர்மானம். இதுல வந்து தப்பு சரியெல்லாம் நீங்க தான் டிசைட் பண்ணணும். ஏன்னா தனி மனுஷனா ஒவ்வொருத்தரோட ஆசாபாசங்கள்லாம் வேற மாதிரி, ஒவ்வொருத்தரோட எக்ஸ்பெக்டேஷன் வேற மாதிரி. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க டிசைட் பண்ணிட்டு போங்க. இந்த விஷயத்துல உங்களுக்கு வேற ஏதாவது கிளாரிட்டி வேணும்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் கொடுங்க. நான் டெஃபினட்டா இன்னொரு வீடியோ ரிலீஸ் பண்ணிட்டு அதெல்லாம் கிளாரிஃபை பண்றேன். ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.